ஸோ வெல்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தானே பாக்குறீங்க. இந்த ஆத்து ஓடைகள்ல இருக்கக்கூடிய பொந்துக்குள்ள விலாங்கு மீன் இருக்கும் கைஸ். அதை தான் கைஸ் இன்னைக்கு தூண்டி போட்டு பிடிக்க போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டோலு வந்திருக்கான், கன்னியாகுமரி கண்ட்ராக்ட் வந்திருக்காரு, அண்ட் மோனிஸ் தம்பி வந்திருக்கான். ஸோ உங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் கைஸ் பிடிக்க போறோம். என்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஓடைகள்ல இந்த கல் பொந்துகள் இருக்கும். பொந்துக்குள்ள தான் கைஸ் அந்த விலாங்கு மீன் இருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக தான் போறோம். ஸோ அதுக்காக தான் கம்பு குச்சி எப்படி பிடிக்கணும்னு நம்ம தருண் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி கம்பை உடைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி லைட்டாக அப்படி சொரிக்கோங்க. அப்புறம் மீன் அதில் கொடுத்துக்கோங்க. மீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் பை அந்த பொந்துக்குள்ள அப்படி விட்டா விலாங்கு மீன் வந்து எடுத்துரும். எடுத்தோன்னா வெளில வந்துருமா? எடுத்தோன்னா பிடிச்சி இழுக்கும். விலாங்கு மீன் வந்துடும். சரி. ஸோ பார்த்தீங்களா கைஸ், நம்ம இந்த மாதிரி தான் இந்த மீன்களை பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக போய் அதுக்கு இறை பிடிக்க போகிறோம். அப்படி தானே மனுஷு? இனி போய் அதுக்கு இறை மீன்கள் தாங்க, சின்ன சின்ன மீன்களை தான் பிடிச்சி அதில் கொடுத்து நம்ம போட போகிறோம். வாங்க போங்க. கன்றாக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், எவ்வளோ சின்ன சின்ன மீன்கள் சுற்றிட்டு இருக்குன்னு. வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். நம்ம மோனிஸ் தம்பி நம்ம கன்றாக்கு தான் கைஸ் இறைக்காக மீன் பிடிக்க போகிறாங்க. சின்ன மீன்கள் கன்றாக்கு பிடி. டைகர் மீன் கிடக்கு. முடிச்சு டைகர் மீன் கிடக்கு. புரியல எங்கல நல்ல கம்பெனி யாரையும் இல்ல வரல. அடித்தார். டைகர் மீன் மாடி இருக்கு. வாங்க எடுத்து. டைகர் மீன் நடக்கு என் கை கிட்ட. ஆமா, வாட்டில தான் கிடக்கு. வாட்டி விட கீழே இறங்கிட்டோ. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ மீன் மாட்டி இருக்கு பாருங்க. அதை எடுத்து பக்கெட்டில் போட்டுறேன். அடுத்த பக்கெட் வச்சுக்கலாம். நம்ம தம்பி கையில என்னாச்சுன்னு பாக்காதீங்க. தம்பி படக்கு வெடிச்சு தம்பி கையில பண்றாங்க வச்சிருக்காரு. சரி, தீபாவளி படி கிடைச்சா தரும் வாங்கிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. அதை வச்சு அடிக்கத்தான போகுது. இல்லை வலைய பிடிக்கல செடிக்குள்ளனா. நம்ம எங்க போனாலும் கைஸ் எவ்வளவு மீன் பாருங்க கைஸ், எவ்வளவு குட்டி மீன்கள் மாட்டி இருக்குங்க. பக்கெட் இந்த மீனுக்கு பேர் தெரிஞ்சா சொல்லு கைஸ். நம்ம சூரிய தம்பி அங்க இருந்து டாட்டா கண்டுக்க பாத்தீங்கன்னா. இது என்ன மீன்? கெண்டாய். உள்ள இது வேண்டாம்ல, விட்டுறடா. அது வேண்டாம், விட்டுரு. பாய், எடுத்த மாட்டோம். சரி, டைகர் மீன் அழகா இருந்ததை ஒன்றும் பிடிக்கும் தெரியாவே. இல்லை ஒன்று போடுறாங்க. மற்ற அது கூட போடுங்க. கேட்பிஸ் கூட அது முழுங்கிரும். போடு, அழகா இருக்கும் பார்க்க. பால் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சில்லியா மாட்டிருக்கானப்பா. சில்லியா ஓடிக்கிட்டாங்க. இருக்காரு கன்றாக்கு வேலை ஒன்றும் வரமாட்டேங்க. கன்றாக்கு ஏதாவது வேலை நல்லா சப்போர்ட் தான் பண்ணுங்க. வேலை. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பிடிச்ச மீன்களை பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மீன்களை பொறுத்து தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ நம்ம தம்பிங்களாரும் அங்கே தள்ளி நின்று தேடிட்டு இருக்காங்க மீனெல்லாம். கைஸ் ஸ்பாட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதான் எங்கள் ஒரு விவசாய பூமி, ஏரச்சக்குளம். அந்த விரல கடிக்கையில இந்த மீன் பாருங்க, மற்ற டைகர் பார் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சிக்க மாட்டே கையில போக ஒண்ணு கூட பிடிக்கும். பாம்பு அங்க போகுது. ஓடு 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 ஓடு. கைஸ் பாம்பை பாருங்க கைஸ். தெரியுதா எப்படி போறான்னு? நம்ம இவ்வளவு நேரம் நின்ன இடத்துல தான் போறான். ஆனா அந்த விலாங்கு பிடிக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்கு கைஸ். அந்த மீன் இருக்க இடத்துல சிலது பாம்பு கூட இருக்கலாம். நிறைய சம்பவங்கள் இருக்கு. சும்மா எல்லாருமே போய் நான் மீன் பிடிக்க போறேன்னு போய் எல்லா இடத்துலையும் கொண்டு தூண்டியை கொண்டு குத்திராதீங்க. உள்ள இருந்து பாம்பு இருந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. டோல் இஸ் ரெடி. கம்பேக்கா ஆதி கதையெல்லாம் இருக்கு. கைஸ் இந்த வாடையிலேருந்தே நம்ம இப்போ தூண்டி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இறையும் ரெடி. தூண்டியை தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஹுக் நம்மளுக்கு ஒன்று எடுங்க பாய். இந்த ஹூக்கு யூஸ் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். தப்பி தவறி கையில் ஏறிச்சுன்னா எடுக்க கஷ்டம். கைஸ் இந்த மாதிரி தான் கொறுத்துக்கணும். இந்த கம்பில் இப்படி சொல்லிட்டு நான் அந்த மோனிஸ் தம்பி கொறுத்துருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி கொறுத்துக்கணும். கொடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். பாய்.
ஸோ தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டியை கொண்டு உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பொந்தையும் அடைச்சிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் கிடக்கு. இது இப்படி ஒரு 10 வாட்டி அவுந்துரும். ஏய், இந்த ஆந்திரா சிலேபிகள் வந்து பிடிக்கல. அண்ணன் ஏதோ வேற ஏதோ மீன் பிடிக்காங்க அண்ணன், போய் பாருங்க. நண்டு எடுக்கணும். இன்னும் நண்டு தானே மாட்டு. எனக்கு தூண்டியே மாட்ட மாட்டேங்குது தம்பில். நண்டை வாழை மட்டும் கடிச்சிருக்கு. டேய், உள்ள நண்டு தான் வருது கைஸ். நண்டை பாருங்க கைஸ். நண்டு தான் மாட்டி. நம்ம எதுக்கு போட்டா எது மாட்டுதுன்னு பாத்தீங்களா? அவன் எவ்வளவு அழகா பிடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் மாட்ட கூட இல்லை, அந்த மீனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. டேய் விடுடா. டேய் எப்படி பிடிச்சி வச்சிருக்கு பாருவேன். கையை இடிக்கி விட்டுரும். வா விடுதான் இருப்பா. நண்டு தான் அங்கேயும். இங்கே நண்டு தான். இது வெளில வரும் பாருங்க. இருங்க, நண்டை காமிச்சாரு. வெட்டு வெட்டுக்குள்ள கிடைக்கும் நண்டு. முன்னாடி கையில் கொடுத்துருவோம் பாருங்க. இப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க. எடுத்துட்டு லாங்க ஆறுல இங்கேயே 6 தான் எடுத்துட்டா. ஆமா, வாயில தான் வச்சிருக்கு. இங்கேயும் எடுத்துட்டு கைஸ் 2 பேர் தூண்டிலும் ஒரே நேரத்துல 2 மீன் மாட்டி இருக்கு. எடுத்துட்டு அவன் பொடி சின்னதா. இங்க இது கொஞ்சம் சைஸ் கேட்டியா? இதை பாருங்க கைஸ். கைஸ் பிடிச்சிட்டோம் மொத மீன். 6 கைஸ். இது டயர் ட்ராக்கில்னு சொல்லுவாங்களா அது. நம்ம பிடிச்சது ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்காரு. நான் தான் கைஸ் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கேன். ஆனா என்ன கங்குசி மொத்தமும் முழுங்கிட்டான். இந்த தண்ணியில் விட்டோன்னு எப்படி போகுது பாரு, பாம்பு மாதிரியே போகும். டேய், ஒரு பொடி மீன் எடுத்துருவாள. கைஸ் தெரியுதா? பாம்பு மாதிரி தான் போகும். கைஸ் நம்ம தம்பிக்கு ஏதோ மீன் கிடைக்குதான். நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம். நம்ம மோனிஸ் தம்பி ஒரு மீன் பிடிச்சான். அதை ஒரு கங்குசிலேருந்து உருவி கலந்து போயிட்டு. கைஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான விருந்தினரை காட்டணும். கொஞ்ச நேரமாகவே அவர் எங்களை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. தெரியுதா? இந்த தண்ணி சாரம்பாங்கள்ல அது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கைஸ் அந்த வெயில் உள்ளதுனால அந்த மாதிரி வெட்டுது. சாரி கைஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா சைடு கலர் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு போட்ட டைம், இந்த வயலில் உள்ள பொந்துக்குள்ளே போட டைமை பார்த்துக்கணும். எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? நம்ம மீன் இருக்குன்னா அதுக்குள்ளே விடுவோம். ஆனால் அதுலேருந்து வந்து இது கூட கடிக்க சான்ஸ் அதிகம். இது பாவம். பி சேஃப். இது ஒரு அப்ராணி. ஆனால் தண்ணி பாம்பு கூட சரி கொஞ்சம் பைப்பிடலாம். ஆனால் இந்த பாம்புக்கெல்லாம் நீங்கள் பைப் வேண்டிய அவசியம் கிடையாது. நிற்காது பார்த்தீங்களா ஒரு பைப்பிடாமல் போகிறத பாருங்க. குழந்த மாதிரி தான் அப்படியே சுற்றிட்டு வராங்க. அது ஒரு பாம்பு. ஸோ நம்ம டோலுவும் கன்றாகும் மீன் பிடிச்சிட்டு வராங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. எப்படி மோனிஸ் இந்த மீனை பிடிச்சிருவேன் இன்னைக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரமாட்டு. சரி, நம்ம வேற ஒரு இடம் போயிட்டு வரோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டோல் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. வாங்க. இங்கே ஒன்றுமே ஒரு மீன் மாட்டிச்சு. இந்த ஸ்பாட்டில் 2-3 மீனுக்கிட்ட மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்தது உங்களுக்கு அந்த ஸ்பாட்டு தெரியும். அந்த மறுகால் ஸ்பாட்டுக்கு அங்கேயும் போயிட்டு இருக்கோம். நான் பிடிச்ச மீன் போயிட்டு ரொம்ப வருத்தத்தில் உள்ளார் மோனிஸ் தம்பி. கரை வர தூக்குன பிறகு போயிட்டு மறுகாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்பாட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸ்பாட்டுலாம் நல்லா இருக்கு. போய் இறங்கி பிடிக்கும்போது இனி இந்த திண்டுக்குள்ளே தான் கேஸ் இறங்க போகிறோம். இந்த சைடில் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இது ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த சைடு பார்க்கலாம். அதெல்லாம் ஆழமே இல்லை. நிற்கிறதுல இங்கெல்லாம் மேலே ஏறி தான் போகும். மோனிஸு அங்கே எடுக்குமா? ஆமாம், அங்கே இதெல்லாம் எடுக்கும். லாங்கு ஆறுல எல்லா இடமும் கிடையாதுங்க.
ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இங்கே அடுத்த இடத்துக்கு போகிறோம். எங்கள் ஊரில் முடி வெட்டணும்னா நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க. அண்ணா ஒருத்தர் இருக்காமல நம்ம அண்ணன் ஊரில் முடி வெட்டணும்னா நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க. அண்ணன் ஃப்ரீயாக வெட்டி தருவோம். நம்ம யூடியூப் வேறு சொன்னால் அண்ணன் ஃப்ரீயாக வெட்டி தருவான். அண்ணனை பார்க்க கொஞ்சம் அந்த என்ன படம் ஏழாம் அறிவு 7ஆம் அறிவு படத்தில் டாங்கிலின்னு ஒருத்தர் வருவாங்களா அதே பிள்ளையே இருப்பான் பார்க்க. யார் பயந்துறாங்க அண்ணனை பற்றி. சரிண்ணே இங்கே தானே இருப்பேன். நம்ம சூர்யா கிளம்பியாச்சு. பாய் சரி என்ன அடக்கு பாரு தரணே. ஆனால் உள்ள நிற்க பாருல. அது நல்லா இருக்கு. சூப்பர். ஸ்லேப்பியா வேறு. நம்ம மேலே அருவிக்கு போவோம். அருவியில் நிச்சயமாக இருக்கும். இந்த பாருங்க அவ்வளோ ஸ்லேப்பி. அவர் செத்து கிடக்கு. ஆமா நான் இந்த கல்லுக்குள்ள இருப்பான் மனுஷு. இது உள்ள தேர்ட் பீஸ் இருக்குல்ல. கேட் பீஸா? பெருசா? மீடியமா இருப்பான். எத்தனை கிலோ இருப்பான்? மீடியமா இருக்கு. மீடியம் இங்கே இருப்பானே பாம்பு. ஆறுல தான் இருந்து பத்தி அந்த இடத்துல. ஆமாம் ரெண்டுமே மடாசுலா. சாமீனு நிக்கா அந்த கல்லுக்குள்ள நிற்கும். கல்லுக்குள்ள நிற்கும் சின்னது. கையை சுடிப்பானே. மாட்டாது. அதான் அதுக்குள்ள எவ்வளோ மீன் ஓடுது பாரு. கால் வைக்க இடம்லாம் மீன். இதை முடி ஒரு பிளாங்க பார்த்துட்டாங்க. எங்கே போச்சு? என்ன உள்ள இருக்குண்ணே. நண்டுல லாங் இருந்துல சேன் பார்த்தலால கம்பு தான் தருணு. இந்தா கொடுத்து என்ன விடு. கொடுத்துட்டியா? கைஸ் ஒரு ஸ்லேப்பியை பார்த்துட்டாங்க கைஸ் நம்ம தரணும். அதை பிடில பிடிக்காம எங்க போற? உனக்கு மட்டுமா எல்லாருக்கும் வந்து இனி வாணி இது உள்ள ஓடிட்டு பண்ணிடுறனே. அது பெரிய இதா இருக்கும்ல. அது மடைவேன் தண்ணி வரும் அங்க இருந்து. கிளியரா கேட்கும். எங்க இருக்கு? இன்னும் உள்ள உட்காந்துருக்கு இங்க வாணி. நீ அது என்னோட மிச்சமெல்லாம் இருப்ப. பழம்லாம் இருக்கு. எங்க இருக்கு பாத்தியா? என்ன இருக்கு ராசி மாதிரி சொல்லுவோம் கண்டுபிடிச்சது. பாத்தியா எப்படி பிடிக்கிறதெல்லாம்? தூண்டி தான் கொடுக்கணும். வெளில வராத கம்பெடுத்து அடி என்ன அடிச்சு பெரிய பொந்தா இருக்குமே. லாங் இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அதனால ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ண எப்படி பிடிக்க போனேன் கைஸ்? இந்த கல்லுக்குள்ள ஃபுல்லா லாங் இருக்கு கைஸ். ஆனால் எப்படி பிடிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. பாறை கல்லை தான் உடைக்க போகிறோம். பாலத்தை தான் உடைக்கணும் ப்ரோ. கம்பேட்ல கம்பேட்ல அது கம்பேங்களா பாசிபிளா தான் இருக்கும். இன்னொன்னு வருது. இன்னொன்னு எட்டி பார்த்து நிக்க பேரு கம்புங்க கல் பேச. இன்னொன்னு எட்டி பார்த்து நிக்க பாத்தீங்களா? தூண்டி எடு தூண்டி எடு. போயிட்டா இது அந்த சைடோட இறங்கும் பாத்துக்க. இன்னொன்னு நான் பொந்துக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள லாங்க அடைச்ச உடனே லாங்கா வந்தாச்சு. ஜெக இதுல இறங்க நான் தவுத்துருவேன். தள்ளி செங்கலை மட்டும் மாத்து. படி எடுக்க வந்து இந்த கொறுத்ததோட என்ன கொறுத்தது மீச்சு வச்சிருக்கேன். கால என்ன கால என்ன கால என்ன காலில் குத்திட்டு நிக்காம போது வாழ தெரியுது. இது எப்படி அப்படி மண்டை எங்க இருக்குன்னு தெரியல. உள்ள போகுது. உள்ள போற இடம் இல்ல. அதான் நூத்தி கிடக்கு போடு போயிரும்ல. லே ஜெக நீ இந்த பாசில இருந்து காலடு. லே இவன் ஜெக இல்ல பாசி எடுப்போம். சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். இற எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஜெக இந்த பாசி எடுல வாழ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எடு.
எங்கடா? இதை மாத்திர நீ தள்ளிக்க நீ யாருல இதுல நல்லா நிக்காது மீனே போயிட்டு கங்குசில இருந்து என்ன நிஜிய நான் மீனே போடல பொறுத்து தான் எடுக்க போறேன் இது ஏட்டல சே நீ சரியான சீசன் அடிச்சு பாருங்க. வாரம்ல பொறுமை மோனிஸ் அங்கிருந்து பொறுமையா குத்து லைட்டா தலையை மட்டும் தான் வெளியில நீட்டணும். நீட்டினாம உள்ள வச்சு ஆத்தி விட்டுருவேன். கொஞ்சம் அது பின்னாடி குத்து மோனிஸ் இதா அந்த இடத்துல தான். வெட்டினே கரெக்டா கிடக்கும். இதே லைட்டா திருப்பணும். மாட்டிட்டு நவுல்ல கம்பு அடுத்து ஒரு பெரிய விளாங்கு கலத்தி விட்டுருந்தா எங்க நிக்க எதுல போடுறதுக்கு பக்கெட்ல இருந்து வெளில போயிடும். பக்கெட்டுங்களா கைஸ் அடுத்து ஒரு பெரிய விளாங்கு இப்ப கவர் ஏதாவது எடுச்சாங்க பாத்துட்டீங்க கல்லெல்லாம் மேல நவுட்டும்ல கைஸ் எப்படி பின்னுதுன்னு பாத்தீங்களா? கல்லெல்லாம் மாட்டுங்களா சரியான சைஸ்ல இந்த சைடுல நிக்கி டொயின் இழுத்துறாங்க. டொயின் இழுக்க மாட்டேன் நான் இப்ப இனி சைடு ஃபுல்லா லாங் பொடி பொடி. ஆமா பொடியும் இருக்கு பெருசு இருக்குல்ல சரியான சைஸ் மோனி. எனக்கு குப்பியை மட்டும் மாத்திர நானும் வருவேனே செட் ஆக மாட்டேங்குது. என்ன நீ தள்ளிக்கோ பாத்துக்க பண்ணிடனே கையில பாத்துக்கோ தள்ளி இருக்கு. பொறுமை நின்னு மாட்டாது நின்னுது கொஞ்சம் பொருள பண்ணிடனே அறுதலாங்கனே கையை வச்சு போட்டு சம பண்ணிடனே மெதுவா இப்படி எந்த அவசரப்படாத. குப்பி குப்பி அதுல ஃபுல்லா பாட்டில் புடி போட்டுருப்பேன். இது வேற கை வச்சு பேர் மோனிஸ் எவ்வளவு குட்டி இஞ்சி பேரு பையன்ல எப்படி மண்டே தெரியாம எங்களை கொண்டு போய் எடுக்க பொறுக்கு கங்குசி இல்ல என்ன பண்ணிடுறேன். நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் தள்ளி போறியா குட்டியா பேச பொந்து போட்டு போகுது அண்ணா போயிட்டு வாழை டக்கம் போடல பாசிக்குள்ள நம்மள இருக்கு பொந்துக்குள்ளே ஆண்டதான் இருக்கு சம்பவம்லாம் இருக்கு ஒரு மாதிரி வீடியோ எடுக்கலாம் இன்னைக்கு சட்டை மட்டும் எனக்கு கண்ணு வாங்கிட்டு இல்ல இது என்ன தான் எடுத்து அது முக்க போட்டு தேன் இன்னொருத்தன் இருக்கான் பெருசா தெரியல ஆள் மட்டும் தெரியுது. பொடி அதெல்லாம் இல்லை என்ன வருதுல முனிஸ் இங்கே தான் இருக்கு இதுக்குள்ள தான் இருக்கு. என்ன பண்ண இது எங்க மத்த ரோஸ் கலர் வலை அரியல அடிக்காது
3 மாசம் இந்த ரோஸ் கலர் மலை எடுத்து வரணும் அழிக்குமாங்க. காலைல என்னது இந்த தட்டு மாதிரி இருந்து இல்லை அசைஞ்சு பார்த்தியா? கம்ப போட்டு தின்னுட்டா ஆமாம் கிண்டு கல் அண்ணா இருக்கு இது சின்னது இது வேற. ஏய் வலை இருக்கா? வலை அங்கே போல அங்கே போனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குள்ள தான் கிடக்குன்னா நான் இங்கே தான் நிற்கி எப்படி யாரு பாரு நின்று இங்கெல்லாம் யாரு கம்பச்சு குத்திருக்கா போ. நாளி அதேங்க பையன் ஐயங்க பைய கையில் வச்சுக்க உருவி விழுந்துட்டு ரொம்ப நேரம் பிடிச்சி நிற்க முடியாது. வெளியில் எடுத்துரு மோனிஸு. எடுவேன் என்ன உள்ள அதெல்லாம் எங்கேயா வருது? உடம்பு போட்டு இழுத்துரு சாம இது மேலதானே தெரியும். மஞ்சள் ஆகுது ஒரு மாதிரி மஞ்சள் ஆகுது. காக்கா ஆமாம் அப்ப இது மெல்ல எடுக்கணும். பைய எடுத்துக்க. உள்ள இழுக்கல கையை இழுத்துட்டு உள்ளே இறட்டு. நீ கம்பு எடுத்து குத்து மோனிஸு. ஒருத்தன் பைய எடுவேன் அபிஷேக். நீ அங்கே குத்து ஆ என்ன இருக்கு எடுத்துட்டு எப்படி பிடிச்சி நிற்கணும் நீங்க? ஒந்தில யார வாய்ப்பு இல்லை. அண்ணா யாருது பாரு. நான் விட்டுட்டல யார் இதுலயே குருவிட்டு இன்னும் உள்ளதான் இருக்கான் தெரியுதா? என் கையை எப்படி பிடிச்சி இழு அடிச்ச இந்த முக்கில் ஃபுல்லா இருக்கான். பிடிச்சி வச்சிருக்கேன் இழுக்கு உள்ள என்ன இருக்கு பாரு. இந்த முக்கிலே எங்க இருக்கு ஃபுல்லா பெரிய இல்ல அதனாலதான் நான் தைரியமா இருக்கேன். இல்ல பொந்துனா இங்க வச்சு கங்குசியை பார்த்தோன்னே தென்னி இருக்கான். ஏ பொந்து 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 சரியான பெருசு. என்ன பைய காட்டுல டக்குன்னு கலத்திரு மோனிஸ். அதை கலத்தி விடான் அண்ணா போகுது அண்ணா போகுது. டேய் ஒன் ஒரு கங்குசி இருக்கா இவன்? என்ன இருக்கான் பெருசு இதுக்குள்ளதான் இருக்கு. அது உள்ள போ பாக்க முடியல. ஒரு ஸ்பாட்டுமே அதுக்கு பெரிய பொந்து இல்ல பத்தியா? சுருண்ட நடந்தா சல்ல இது வேற மஞ்சள் உள்ள இருக்கு. எடுத்துட்டியா? அதைங்க எடு. நான் அடுத்து எங்க இருக்குல்ல இன்னும் இருக்குல்ல இந்த குண்டுக்குள்ள கால எடுத்து கல்ல ஆமா. சாட் வாங்கிட்டு வெளியில எல்லாம் வெளியில இறங்குது. உள்ளதான் இருக்கு நல்லா இருக்குண்ணா. இதுல இருக்கு குடிச்சிருவானே தள்ள அது அப்படி காட்டு ஒரு வெட்டு வழுக்குது. ஏய் என்ன அவசரப்பட்டுறாத. நான் நிக்கேன் இதுக்குள்ளதான் நிக்கும். அது கத்தியங்க பொறுமலை தரணி
அது என்ன உள்ள இருக்காது, என்ன வெளில வந்து பிடிச்சாலும் வீட்டுல இங்க மேல தீ போடலாம். தலையில தீ போடல, மேல தீ போடல, தண்ணில மேல கொண்டு போய் மேல கொண்டு போய் கரைக்கா அண்ணா கிடக்க மம்பட்டி இனி இந்த கங்குசி எல்லாம் எடுத்துரு. வாய் வாய்